ஹே மக்களே, வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த டொஷிகோன்ற பொண்ணுக்கிட்ட தான் திரும்ப மிஷின் எடுக்க போகிறோம். போன எபிசோடில் வந்து அவகிட்ட ஒரே ஒரு மிஷின் தான் எடுத்தோம். அவகிட்ட மிஷின் எடுத்தோடனே மினி கன் அன்லாக் ஆச்சுன்ட்டு மினி கன் மொத்தமாக வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவட்ட இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வேலை. நெக்ஸ்ட்டு எபிசோடு இன்னும் 2 எபிசோட்லேயே கேம் முடிஞ்சிடும். கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியுதுன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் கூட ஒரு 25 எபிசோட் போகும்னு பார்த்தா 15 எபிசோட்லேயே முடிஞ்சிடும் போல் கேமு. ஓகே நண்பர்களே, இப்போ அவள் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சூப்பர் அடே, போகும்போதே எடுச்சிட்டான். நல்ல காரு, நல்லா ஓட்டு வந்த ஒரு ஸ்கேட்ச் இல்லாமல். சரி சூப்பர் மக்களே, வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே நண்பர்களே, அந்த டொஷிகோ பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு. இவன் என்ன மிஷின் தரான்னு இப்போ பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது இந்த மிஷின்ஸ். இவ கொடுக்குறது எல்லாமே ஒன்றும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மிஷின்ஸு போகிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் இவன் மிஷினு. இவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் எதுவோ சப்டைட்டில்ஸ்லாம் கொஞ்சம் படித்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்கிறேன். சரி ஓகே மக்களே, நான் என்ன மிஷின் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ சொன்னான்ட்டு ஒரு டீலை ஆம்புஷ் பண்ணி யாக்குசா கேங்க்கு வர வெப்பன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கடத்தி ஃபில் கேசடி கிட்ட போய் கொடுத்தோமா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண சொல்கிறான்னா, அவன் புருஷன் வந்து நம்ம எல்லாரையும் ஆம்புஷ் பண்ணிட்டு எல்லா வெப்பன்ஸையும் நம்ம தானே கடத்திட்டு போனோம் போட்டில். அதை அவன் புருஷன் பார்த்து என்னடா டோனி இப்படி அடிக்கிறான், மாசு தான் போல் அப்படின்னு அவன் புருஷன் நினச்சினுக்கிறான். இப்போ இவன் என்ன சொல்ல வரான்னா, என் புருஷன் வந்து அவன் கெசினோவில் இருக்கிற கேஷ் எல்லாம் வந்து வேறு இடத்துக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அந்த கேஷ் எல்லாத்தையுமே நீ கொளுத்திடு. 3 வண்டியில் கேஷ் இருக்குது. அந்த பணம் அப்படியே எரிஞ்சு போகணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்றா. பேராசை பிடிச்சவளாக இருப்பா போல். எதுக்கு அந்த பணத்தை கொளுத்த சொல்கிறான்னு தெரில. டோனி வந்து கேட்டிருக்கான், அந்தமாரி அந்த பணத்தை இருந்தால் நானாச்சும் யூஸ் பண்ணுவேனே, எதுக்கு நான் கொளுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். சொன்ன வேலையை மட்டும் செய்யட்டோன்னிட்டு அவள் சொல்லி அனுப்பிச்சிட்டா. ஒன்றும் இல்லை மக்களே, அந்த பணத்தை இப்போ போய் கொளுத்தணும், அவ்வளோதான். எப்படி மிஷின்ஸ்லாம் தரமாக கொடுக்குறா பார்த்தியா. அதுதான் நமக்கு ஏற்ற மாதிரியே பைக் வச்சுருக்கான். சூப்பர். வண்டி வேறு அங்கே வச்சுருந்தேன்ல, நிறுத்தி விட்டேன்ல, அது காணாமல் போயிடுச்சு. சூப்பர் மக்களே. ஒன்றும் இல்லை, மினிகனை வச்சு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வர்ற இந்த 3 வண்டியுமே கொளுத்த வேண்டிதான். அதில் ஒரு வண்டி கேஷை நம்மக்கிட்ட கொடுத்தா கூட எப்படியோ வாங்கிடலாம். அவங்க கேங்குக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். சூப்பர். இதுக்கு தான் நான் மினிகன்னே வாங்கினேன்னு. போலீஸ் அவன் வந்தாலும் சரி, அவள் தான். மிஷினே முடிஞ்சு போச்சு, போலீஸ் வந்து என்ன பண்ண போகிறான். சரி ரைட்டு மக்களே, நெக்ஸ்ட்டு என்ன கேம் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எப்படியோ 2 எபிசோட்லேயே இந்த கேம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சூப்பர் மக்களே. அது ஏன்டா நான் வண்டி எடுத்தா மட்டும் 1 ஸ்டார் வாண்டட்டில் கூட 1 ஸ்டார், என் வண்டி தான்டா அது. நெக்ஸ்ட் என்ன கேம் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னும் சிறப்பாக பண்ணிடுவோம். ஓகே ரைட்டு. அந்த டொஷிகோ பொண்ணுக்கிட்டே அந்த மிஷின் எடுக்க வந்தாச்சு. Anyone home? Mr. Tony? A moment, please. My husband is furious. He wonders how you come to know when and where to attack him so precisely. Unless he's a fool, he'll work it out soon enough. Perhaps we should help him. His men gossip like old women. Let's give them something to talk about. Where are we going? The opera. The opera? சரி ரைட்டு மக்களே, இப்போ என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆப்புரான்னு ஏதோ ஒரு ஷோ நடக்குது போல். அந்த ஷோக்கு வந்து இவ்வளோ கூப்பிட்டு போகணுமா. அங்கே வந்து டோனி கேட்குறான், நான் ஏன் அங்கே வரணும், நீ என்ன விளாட்றியா. தான் ஆப்புரானாவே அதனால் கப்புள்ஸோட அந்த மாதிரி தானே வருவாங்க, அதனால் நீ நான் கப்புள்ஸா அந்த மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு டோனி வந்து ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிப்பான். தான் அந்த ஒரு கோட் சூட், வெள்ளை கலர் கோட் சூட்டை மாட்டிப்பான். அந்த ஆப்ரா ஷோக்கு எதுக்கு தெரியுமா இவன் நம்ம கூட வரணும்னு ஆசைப்பட்றா. அவன் புருஷன் வந்து தான் டோனி இந்த பொண்ணு கூட சுற்றுறதை பார்த்தா அவன் புருஷன் என்ன நினைப்பான், தப்பாக நினைப்பான்ல. அதனால் இவன் கூப்பிட்டு போக சொல்கிறான். என் புருஷனுக்கு அப்படியே பார்த்து வயிறு எறியணுன்ட்டு. சரி ஓகே, இப்போ அவள் லிமோ கார் எடுத்துகிட்டு போகணுமா. இந்த மிஷினே டைம் லிமிட்டுக்குள்ளே தான், ஏன்னா ஆப்ரா ஷோ வேறு முடிஞ்சிருமா. சூப்பர். 2.5 நிமிஷத்தில் ஆப்ரா ஷோவில் போய் இருக்கணுமா நம்ம. சூப்பர் மக்களே, சிறப்பாக போயிடலாம், ஒரு கவலையும் இல்லை நமக்கு. அப்படியே ஆமாம் தாயை வந்து உட்காருவா. இவ எதுக்கு நமக்கு மிஷின் தரான்னு தெரில. இவர் எந்த விதத்தில் டோனிக்கு எந்த விதத்தில் இது ஏன்னா ரீசன் இருந்தால் தானே மிஷின் கொடுக்க முடியும். ஸோ ரைட்டு,
கெட் ஏ சேஞ்ச் அவுட்ஃபிட். I'm a bad person. என்ன அவுட்ஃபிட்டா மாட்ட போகிற? அதான் இன்வென்ட்ரிலேயே அவ்வளோ அவுட்ஃபிட் இருக்குது. No. இந்த ட்ரெஸ் இந்த கோட் சூட் போதாதா மக்களே? சரி ரைட், நான் அதுக்கும் மேப்பை பார்த்தே வண்டி ஓட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக எங்கன்னா ஓட்டுருவேன். அதான் எதுக்கும் மார்க் வச்சுப்போம் மேப்லேயே. Change wouldn't be சூப்பர் much மக்களே. use to me. நான் சொல்ல வரா. சரி ரைட்டு. அது ஏன் தெரில, இவ புருஷனுக்கு எதிராகவே வேலை பார்க்குறா. இவ தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. இவளும் யாக்குசா கேங்கை சேர்ந்தவ தான். எதுக்கு இவன் யாக்குசா கேங்கை சேர்ந்தவ? இவன் புருஷனும் யாக்குசா கேங்கோட லீட்ரு. அப்படியே நமக்கு மிஷின் தரான்னு தெரில. சூப்பர் மக்களே. டோனி மாதம் கோட் சூட் மாதிரி போட்டிருக்கான். அந்த வெள்ளைக்காரங்க போகிற மாதிரி போட்டுக்கிறான். இப்போ வந்து அந்த ஆப்ரா ஷோவுக்கு போகணுமா. அது மை ஹஸ்பண்ட் இஸ் சாமுராய். மக்களே, அவன் புருஷன் வந்து சாமுராயான். He only married சூப்பர். me to become Makakashira. அவன் வந்து ஏதோ இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கே அந்த வாக்கா கஷிரான்னு எதுக்கோ ஒன்று ஆவறதுக்கான். அது என்ன தெரில, வாயிலே நுழையில வாக்கா கஷிரான்னு ஏதோ ஒன்று. அதான் யாக்குசா கேங்குக்கு லீடர் ஆகணும் தான் இவளை வந்து கல்யாணம் பண்ணானா. சூப்பர். இப்போ வந்து அவளுக்கு வந்து ஃப்ரீடம் வேணுமா. நான் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஃப்ரீடம் தான் வேணும், என் புருஷன் ஃப்ரீயாகவே விட மாட்டான் அப்படின்னு இவன் சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கா. சரி ரைட்டு, நமக்கு இதுக்கு தேவையில்லாத வந்து மிஷின்ஸை மட்டும் கவனிப்போம். இப்போ தான் மக்களே கேமு கொஞ்சம் கஷ்டமாக மிஷின் வருது. இதுவே நான் ரீட்ரை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா டைமுக்குள்ளே ஷோ போகல நான். சூப்பரு சூப்பர். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அந்த சம்பவத்தை பாருங்கள். நான் இந்த மிஷினை 2 வாட்டி எடுத்தேன். நான் பார்த்துட்டான் பார்த்தீங்களா. அவன் ஆள் எவனோ ஒருத்தன் வந்து பார்த்துட்டான். அவன் கேங்கை சேர்ந்தவன் எவனோ ஒருத்தன் பார்த்துட்டான். சூப்பர். இவன் பார்த்துட்டு எல்லாரையும் கூட்டின்னு வருவான். அதை பாருங்க, இவனுங்க ஃபெராலிஸ் தானே. ஒருவேளை காசு கொடுத்து ஃபெராலிஸை செட் பண்ணி நம்மளை அடிக்க பார்க்குறானுங்களோ. இவனுங்களை கொல்லணுமா. இப்போ திரும்ப வந்து காரில் துரத்துவானுங்க நம்மளை. நான் சஸ்பென்ஸாகவே இருக்கலாம்னு நினச்சேன், ஏதோ சொல்லிட்டேன். இவனுங்க கூட டம்மி பீஸ் தான், இவனுங்களை வச்சிடலாம். இப்போ வந்து இந்த லெமோ காரில் வந்து இவ்வளோ கூப்பிட்டு போவோம்ல, காரில் சேஸ் பண்ணி நம்மளை வட்டி அடிப்பானுங்க. ஒரு கார் 2 கார் வந்தால் கூட கொளுத்திடலாம். வர்றது ஃபுல்லாமே 4-5 கார் வருது. நான் என்னத்த சொல்கிறது, காரை வேறு கவுத்துடுறானுங்க. சீட் கோடு இருந்தால் வச்சு பரவாயில்ல, ஹெல்த்து சீட் கோடை போட்டு சமாளிச்சிடலாம். ஐயோ, இவனுங்க ஒரு பக்கம் இடித்தாலும் ரோட்டில் போகிறவனுங்க ஒரு பக்கம் இடிப்பானுங்க. இது பார்த்தீங்களா, இதுதான் வெறி. இவனுங்க வந்து கவுத்து விட்ருவானுங்க காரை. இது லிமோ வேறையா, கவுந்துக்கும். இவ வேறு கதறா, என்னை சேஃபாக வீட்டில் எடுத்துன்னு போய் விட்டுருட்டோம் அப்படின்ட்டு. இருமா போகலாமா, ஏமா அவசரப்படுற, இன்னும் சேஃபாக தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். இப்போ புரியுது மக்களே ஏன் மிஷின் தரான்ட்டு. இவளுக்கே யாக்குசா கேங் வந்து இது பிடிக்கல அவளுக்கு. அதான் அவன் புருஷன் வந்து ஒரு மாதிரியாக இருக்கான்ல. அதான் இந்த லீடர் ஆகணும் தானே இவளை கல்யாணம் பண்ணான். லவ்வால் கல்யாணம் பண்ணல. அதனால் இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது போல். என் புருஷன் இவனை வெளியே விட மாட்டான் போல். அதனால தான். சரி ரைட்டு, நமக்கு எதுக்கு இந்த ஊர் கதையெல்லாம். மிஷின்ஸை மட்டும் முடிச்சுட்டு அவ்வளோதான், கம்முன்னு போயிடணும். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான். எதுக்கோ அப்பப்போ ஸ்டோரி லைனும் பார்த்துக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிற மக்களே. அப்படி உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னா சப்டைட்டில்ஸை பார்த்து படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரி ரைட்டு, வந்தாச்சு. எவ்வளோ டாலர்ஸ்மா கொடுக்குற? ஒரு $5000 $10,000 கொடு. $2000 பிச்சை காசு. Hello? I'm bathing, Tony-san. We have little time left. My husband knows now who is truly behind his losses. He's coming to kill me. And you. Well, I ain't waiting here for him. Where is he? ரைட்டு நண்பர்களே, டேரெக்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவருக்கால இந்த டொஷிகோன்ற பொண்ணு, இவ கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தானே எல்லாம் டீலு இதெல்லாம் புஷ் பண்ணுறோம்ல. இவளை போய் ஆப்ரா ஷோவுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு போனோம்ல. இதை அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு டோனி ஏன் இவ கூடயே சுற்றின்னு இருக்கான். அதான் அந்தமாதிரி தப்பாக நினச்சிருக்கான். இப்போ அவன் புருஷன் என்ன பண்ணியிருக்கான்னா, அதான் இவளே வந்து கொல்ல ஆள் செட் பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் டோனியும் கொல்ல ஆள் செட் பண்ணி வச்சுருக்கான் போல். டோனி வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கான்னா, அவன் எந்த இடத்துல ஆள் செட் பண்ணணும் அவனை அப்படியே போய் சதைச்சி விட்டு வருவேன் அப்படின்னு டோனி வந்து கொஞ்சம் மாசாக சொல்லிட்டு போயிருக்கான். ஒன்றும் இல்லை, அவன் புருஷன் ஆள் செட் பண்ணி வச்சுருக்கான்ல, அவனை எல்லாரையும் சாவடிக்கணும். கடைசியில் அவன் புருஷனையும் நம்ம சாவடிக்கணும். அப்புறம் என்ன ப்ரோ, அவனை சாவடிச்சிட்டு நீ இவளை பிக்கப் பண்ணி டோனி வந்து இவளை பிக்கப் பண்ணிப்பானான்லாம் கேட்காதீங்க. அது ஒரு சஸ்பென்ஸு. அது எபிசோட் கடைசியில் பாருங்கள். இதான் லாஸ்ட் மிஷின் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்ல மிஷின்ஸாகவே பண்ணலாம் நம்ம.
சரி ரைட்டு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இது வந்து GTA 3 விளாண்டவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு சேஃப் ஹவுஸ்னால் இது தான். சரி ரைட்டு. எங்கடா ஆள் செட் பண்ணி வச்சிருக்கடே? ஆம்பளை தான்றா, முன்னாடி வாங்கடா. சூப்பர், வந்துட்டானுங்க. ஐயோ, லிஃப்ட்லேயே ஆள். சூப்பர், எல்லாரையும் சதைச்சாச்சு. ரைட்டு மக்களே, இப்போ வர்றவனுங்க எல்லாரையும் போட வேண்டியதான். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. ஒருத்தன் தானா? இல்லை 2. ஈஸி தான் மக்களே, இவனுங்க சுட மாட்டுறாங்க. அந்த கேப்பில் நம்ம சுட்டுடலாம். ஓஹோ, அப்படியா விஷயம். மீன் தலைவர் சாப்பரில் எஸ்கேப் ஆகிறாரா? சாப்பரில் எஸ்கேப் ஆகிறது இவன் புருஷன், அதாவது அந்த டொசிக்கோவோட புருஷன். சரி ரைட்டு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த அவன் கேசினோவுக்கு போக போகிறோம். ஆமாம், இப்போ அசுகான்னு ஒரு பொண்ணு GTA 3 வரும்ல, அவள் அக்காவாக இருப்பாளோ இவ தெரியல. ஓஹோ, இப்போ நம்மளை வந்து கார்லாம் வந்து சேஸ் பண்ணுது மக்களே. சரி ரைட்டு. நான் கூட அந்த கேசினோவுக்கு தான் போகணுன்னு நினச்சேன். அது ஃபஸ்ட் GTA 3 அது வந்து அதான் நம்ம என்ன கெஞ்சி காசுன்னு அவனை ஒருத்தர் இருப்பான், அவனோட கேசினோ அது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இவனுங்க வந்து சேஸ் பண்ணினே இருப்பானுங்க. நம்ம கார் வேறு பஞ்சரில். ஸோ இவனுங்க காரை அப்படியே கொளுத்தி விட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. அதனால தான் நான் கொளுத்தி விட்டுனுக்கிறேன். இன்னும் எத்தனை கார் வருதோ வரட்டும், எல்லாரையும் கொளுத்த வேண்டியதான். ஓ, இறங்கியே நடிக்க வந்துட்டிங்களாடா டேய். மினிகன் இருக்கு சொல்ல நமக்கு என்ன மக்களே பயம். இவனுங்க வேறு கார்லேயே நம்மளை சேஸ் பண்ணி வருவானுங்க. அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அதனால தான் இவனுங்களை போட்டேன். பின்னாடி வேறு இன்னொரு கார் வருது மக்களே. அவனை சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அவன் புருஷனை போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் சாவடிக்கிறதா இப்போ வேலை. அதாவது கெஞ்சியோட கேசினோக்கு போகிறோம். GTA 3 தான் கெஞ்சியோட கேசினோ. இப்போ வந்து இவனோட கேசினோ போல். சரி ரைட்டு. வந்து சேர்ந்தாச்சு. சூப்பர். ஓ, இங்கேயே இருக்கானுங்களா? அப்போ இங்கேயே இருந்து சம்பவத்தை செஞ்சிருவான். ஓகே, மினிகன்னை தேடிப்போம். இதுக்கு தான் மினிகன்னே யூஸ் ஆகுது. ஏன்னா ஈஸியாக அடிச்சிடலாம்ல, அதுதான். அப்பப்போ M4 அதை மட்டும் மாற்றி அடிக்க வேண்டியதுதான். சூப்பர் சூப்பர். இன்னும் ஒருத்தன் தான். நான் அவள் தான் மேலே போக வேண்டியதானா? நாளே இருக்கானுங்க போல். சரி ரைட்டு, பொறுமையாக போவோம். மழை வர பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இவனுங்கிட்ட வேறு இதுலாம் எடுத்தாச்சு, ஆமெல்லாம் எடுத்தாச்சு. எப்படியா ஆமெல்லாம் வேஸ்ட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. சூப்பர். டாய் சூப்பர் சூப்பர். எல்லாம் இங்கே மேலே நிற்கிறானுங்க. அடி சுத்தமாக விட மாட்டேங்குது. மினிகன் போடுவோம். 1 அவ்வளோதான். 2 எப்படி மினிகன் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஒரு 2 அடியில் செத்துவானுங்க. அதுக்கு தான் மினிகன். சூப்பர் தம்பி. அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் மாற்றிக்கலாம். மினிகன் எடுத்துன்னு மேலே போகலாமா? சரி ரைட்டு. அங்கே ஒருத்தன் வேறு இருக்கான். இப்போ அங்கே போனால் நம்மளை அடிப்பானுங்க. சூப்பர், சாக மாட்டான். செவரு தடுக்குது. இப்போ செத்துட்டான். இப்போ மேலே போகணுமா? டோனி சுற்றின்னு போகக்கூடாது. கீழே வேறு ஒருத்தர் இருக்கான், அவனை ஃபினிஷ் பண்ணுவோம். ஏன்னா திடீர்னு நம்ம போசலாம் நம்மளை அடிப்பான். அதுக்கு தான் நான் ஒரு மென்டல் ஸ்னைப்பர் வச்சு இங்கே இருக்கிறவனை போய் ஸ்னைப்பரில் அடிக்கிற வேண்டியதாக போச்சு. சை, அவன் வேறு மிஸ் ஆகினே இருக்கான். மினிகன் வச்சு அடிச்சிருவோம் மக்களே. இந்த ஒருத்தனால கடைசியில் நமக்கு பெரிய பிரச்சனையாக கூட வர வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, திடீர்னு நம்ம 1 HPயில் ஆகிட்டோன்னா இவன் ஒரு அடி அடித்தா நம்ம காலி. மிஷின் ஃபெயில்டுன்னு தான் வரும். ஓகே, இவன் தான் போல அவன் புருஷன். 2 பாடி கார்ட்ஸோடையா? அப்போ 3 பேர் நான் ஒத்தாள். சூப்பர் மக்களே. ஓஹோ, இவன் என்ன சொல்கிறான்னா, என் கூட நீ தனியாக போது நான் ஒரு சாமுராயி, நீங்கள் 2 பேரும் போயிடுங்கடா அப்படின்ட்டான். அதாவது இவனுக்கு 2 பேர் போயிட்டானுங்க. ஒத்த நிற்கிறானா இவன். சூப்பர். அடே, இப்படி தண்டா இருக்கணும். ஆம்பளைனா இப்படி தண்டா இருக்கணும். வாடா, கண் அடிச்சே போடும். அடே, கத்திலாம் வேலைக்கு ஆகாது. சூப்பர். 1 HP ஆன ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சோம் பார்த்தீங்களா? அதான்டா டோனி. அவ்வளோதான், இவனை செதைச்சாச்சு. அவன் ஸ்வாடை இப்போ எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஏன்னா அவன் பொண்டாட்டிகிட்ட போயிட்டு கொடுக்கணும்ல. அதான் அவன் செத்துட்டாங்கிறதுக்கு இதுதானே ஆதாரம். அவன் ஸ்வாடை எடுத்துன்னு போய் கொடுத்தா போதும். ஓகே, ஆர்மர் எடுத்துப்போம். எப்படி 1 HP ஆகிட்டேன்ல. ஏன்னா அவனுக்கு 2 பாடி கார்ட்ஸ் வந்து 2 சைட்லேருந்துமே M4ல் அடித்தானுங்க. அதனால தான் எதுக்கும் இங்கே பார்த்துக்கிறேன். ஏன்னா கண் வர தெரியல, இருட்டில் கண்ணே தெரியல. பிரைட்னஸ் வச்சுலாம் நமக்கு விளாட்ற பழக்கமே இல்லை. சூப்பர் மக்களே. அவ்வளோதான், இப்போ பொண்டாட்டி வீட்டுக்கு போனோம். அவ்வளோதான், இந்த டொசிக்கோ பொண்ணு வீட்டுக்கு போனோம். சரி ரைட்டு.
ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்னத்துக்கு அந்த கீழே ஒருத்தனை நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் இருந்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேறு 1 ஹெச்பியில் இருந்திருப்போம். திடீர்னு நான் ஆர்மர் எடுக்காமல் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவன் 2 அடியில் நம்மளை போட்டு மிஷின் ஃபெயில்டுன்னு வந்திருக்கும். அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி ஆகிடும். அது நமக்கு வேண்டாம். சரி ஓகே மக்களே, அவள் வீடு இங்கே பக்கம் தான் இருக்குது, நம்ம ஈஸியாக போயிடலாம். போலீஸ் வேறு இவனுக்கு வேறு தொத்தினே இருக்கானுங்க பிச்சைக்கார பசங்க. சரி ஓகே மக்களே, இவன் என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓஹோ, லவ் பேர்ட்ஸை பறக்க விட்டா மக்களே, அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டான். சரி ரைட்டு, இப்போ தான் நான் சொன்ன சஸ்பென்ஸ் நடக்க போகுது, அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் லாஸ்ட் மிஷினு, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். சரி ரைட்டு. அவள் பேசுறத கவனிச்சிங்களா? இப்படி ஒரு மாதிரியாக பேசுகிறா பார்த்தீங்களா? ஒரு மாதிரி சோகமாகவும் ஹாப்பியாகவும் பேசுகிற மாதிரி, ரெண்டும் கலந்த மாதிரி பேசுகிறா இவ. இதிலே நினச்சிக்குவோம் நான் என்ன பண்ணிக்க போகிறான்னு. சரி ரைட்டு, நீங்களே கேளுங்க அது. இப்போ டோனி என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இது நீ வந்து எனக்கு பேமெண்ட் தர வேண்டிய நேரம், எங்கே என் பேமெண்ட்டுன்னு கேட்குறான். இவ வந்து பார்த்தீங்கன்னா புரியாமலே பேசிக்கிட்டு இருக்க. ஒருவேளை பேமெண்ட் தராமல் எதனா எசகு புசுக்காக பண்ணிப்பாலோ, ஒருவேளை நம்மளே ஏமாற்றிடுவாளோ நானே நினச்சேன். அப்புறமா பார்த்தா ரைட்டு, வேணாம் நீங்களே பாருங்கள் அந்த கட்சின்னு. இப்போ வந்து டோனி என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, நீ இப்போ ஃப்ரீ தான். அந்த மாதிரி நம்ம டோனி வந்து கொஞ்சம் பேச்சு போட்டு பேமெண்ட்டை உஷார் பண்ண பார்க்குறான். அவ்வளோ புரியாத மாதிரி தெரியாத மாதிரி போயிட்டுருக்கா. இப்போ தான் ஒரு கட்சின் தரமான ஒரு கட்சின் ப்ளே ஆக போகுது. அதை பார்த்து மகிழ்ச்சி ஆவீங்களோ சோகமாவீங்களோ, எனக்கு காசு வந்தால் போதும். அவள் உட்கார்ற பொசிஷனே சரியில்லையே, ஜன்னலில் ஏண்டி உட்கார்ற. அவள் தான் இப்போ வந்து அவள் ட்ரூலி ஃப்ரீ ஆகிட்டா. குட் பாய். சூப்பர். அவள் செத்துட்டா, சூசைட் பண்ணிட்டா அவள். ஏன்னா அவன் புருஷனும் செத்துட்டால, அதனால் இவ்வளோ சூசைட் பண்ணிட்டா. சோகமான கதை தான். ஓகே, $4000 சிறப்பு. ரைட்டு மக்களே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா தரமான மிஷின்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 3 மிஷின்ஸ் பண்ணிட்டோம், அதுவே நமக்கு போதும். சரி ரைட்டு மக்களே, கடைசியாக வீட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான். டாட்டா பை பாய்.